Allah 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 பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் வழிமுறைகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், விரைவில் நிறைய குழப்பங்கள் தோன்றும். அந்த குழப்பமான நேரத்திலே அந்த குழப்பங்களுக்கு இடையே மௌனமாகி அமர்ந்திருப்பவன் அந்த குழப்பத்திற்காக எழுந்து நிற்பவனை விட சிறந்தவனாவான். அவற்றுக்கிடையே எழுந்து நிற்பவன் அவற்றை நோக்கி நடந்து செல்பவனை விட சிறந்தவனாவான். அப்போது நடந்து சென்று விடுபவன் அவற்றை நோக்கி ஓடுபவனை விட சிறந்தவனாவான். இந்த செய்தி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஸஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பொதுவாக நல்ல விஷயங்கள் என உறுதியாக தெரிந்ததற்கு பின்பாக தாமதமின்றி அதை நிறைவேற்றுவதற்கு இஸ்லாமிய மார்க்கம் ஊக்குவிக்கிறது. சிக்கல்கள், பிரச்சனைகள் மற்றும் குழப்ப நிலைகளின் போது அகற்றப்படாமல் இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் சொல்லுகிறது. குர்ஆனில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான், நன்மையும் தீமையும் சமமாகி விடாது. ஆதலால் தீமையை நீங்கள் மிக அழகியதை கொண்டு தடுத்துக் கொள்ளுங்கள். அவ்வாறாயின் உங்களுடைய கொடிய இறுதியை அதே சமயத்தில் உங்களுடைய உண்மையான மிக்க நெருங்கிய நண்பனை போல் காண்பீர்கள். அல் குர்ஆன் அத்தியாயம் 41 வசனம் 34 இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மனிதர்களின் சிலர்கள் அவர்களுடைய நலவுக்கு திறவுகோலாகவும் தீமைகளுக்கு தடையாகவும் இருப்பதுண்டு. வேறு சிலர் தீமைகளுக்கு திறவுகோலாகவும் நன்மைகளுக்கு தடையாகவும் இருப்பது உண்டு. அல்லாஹ் யாருடைய கைகளில் நலவின் வாயில்களை திறந்து விடுவானோ அவருக்கு சுபசோபனம் உண்டாகட்டுமாக. மேலும் எவர் மூலம் தீமைகளின் வாயில்கள் திறக்கப்படுகிறதோ அவர் மீது நாசம் உண்டாகட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய செய்தி அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பெரும்பாலான சந்தர்ப்பங்களிலே சிக்கல்கள், பிரச்சனைகள், அநியாயங்கள் நடந்துவதற்கான காரணியை ஆராய்ந்து பார்த்தால் தப்பான எண்ணங்கள் மற்றும் எந்த விதத்தில் உறுதிப்படுத்தாத தகவல்கள், இப்படிப்பட்ட உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் வருகின்ற போது உணர்ச்சி வசப்பட்டு அவசர முடிவுகளை நாம் எடுக்க கூடாது என்று இஸ்லாம் வழிகாட்டி தருகிறது. குர்ஆனிலே அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், நம்பிக்கையாளர்களே, யாதொரு விஷமி உங்களிடம் யாதொரு செய்தியை கொண்டு வந்தால் அதன் உண்மையை அறியும் பொருட்டு அதனை தீர்க்க விசாரணை செய்து கொள்ளுங்கள். இல்லையெனில் அவருடைய சொல்லை நம்பி அறியாமையால் யாதொரு மக்களுக்கு நீங்கள் தீங்கிழைத்து விட்டு பின்னர் நீங்கள் செய்தவற்றை பற்றி நீங்களே துக்கப்பட்டும் கவலைப்படும்படியான உண்டான ஒரு நிலை வந்துவிடும் என்று குறிப்பிடுகின்ற இந்த செய்தி அல் குர்ஆன் அத்தியாயம் 49 வசனம் 6 தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. குழப்பங்களுக்கு தம்மை தாமே ஆளாக்கிக் கொள்வது ஆரோக்கியமான விஷயம் இல்லை. அது நிம்மதியற்ற வாழ்வுக்கு நம்மை அழைத்து சென்றுவிடும். கடமைகளை முறையாக செய்வதற்கும் தடையாக அமைந்துவிடும். எனவே குழப்பங்களின் போது முடிந்தளவு நாம் அவைகளை விட்டு விலகிச் செல்வது நமக்கு நன்மையாக அமையும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் அருள்வாளிப்பானாக.